ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா முந்திரி கேக் தான் செய்ய போறோம். பாருங்க, சுடு தண்ணியில ஒரு 20 நிமிஷத்துக்கு பக்கமா முந்திரியை போட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். இது வந்து நம்ம 1 கப் முந்திரி எடுத்திருக்கோம். எந்த கப்ல அளக்குறீங்களோ அதே கப் வந்து கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணுங்க. ஊற வச்ச முந்திரி வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க எல்லாமே. 1 கப் முந்திரிக்கு நான் 3/4 கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் இந்த கப்ல தான் வந்து அளந்தேன். அதுலயே வந்து 3/4 கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரையை நீங்க இதுலயே சேர்த்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் மட்டும், ஒரு சின்ன டம்ளர்ல அரை டம்ளர் பாருங்க பால் எடுத்திருக்கேன். சூடு பண்ண பால், அது இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதெல்லாம் நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, எல்லாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்க, பேன் வச்சாச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க முந்திரி பேஸ்ட் ஃபுல்லா இதுல சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு செய்யுங்க. பாருங்க, எல்லாமே வந்து நம்ம பேன்ல சேர்த்துட்டோம். இந்த மாதிரி கைவிடாம கிண்டி விடுங்க, அடி பிடிக்க விட்டுறாதீங்க. அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் வந்து ஒவ்வொரு ஸ்பூனா தான் நெய் சேர்க்கிறேன். அப்பதான் கொஞ்சம் அடி பிடிக்காம இருக்கும். இந்த மாதிரி நல்லா கைவிடாம எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி நல்லா கிண்டி விடுங்க. அப்பதான் அடியும் பிடிக்காது. கொஞ்சம் நல்லா கெட்டியாகிற அளவுக்கு இந்த மாதிரியே கிண்டி விடுங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சு வச்சு கிண்டுங்க. பாருங்க, எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பதத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். இது வந்து விடாம கிண்டிட்டே இருக்கணும். அதுதான் இதுல வந்து பெரிய ரிஸ்கே. பாருங்க, அவ்வளவுதான், நம்ம ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துல இருந்தா போதும். இப்ப இதை நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். பாருங்க, ஒரு பிளேட்ல வந்து ஏற்கனவே நம்ம நெய் தடவி வச்சிருக்கோம். அந்த பிளேட்ல வந்து இதை மாத்திக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஈவனா பண்ணி விட்டுருங்க. ஒரு பிளேட்ல மேல கொஞ்சம் நெய் தடவி நல்லா ஆற விட்டுருங்க. அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம முந்திரி கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்ப நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. பாருங்க, நம்ம முந்திரி கேக் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியா செஞ்சுட்டோம். நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.